வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 27th ஜனவரி, திங்கட்கிழமை. போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். என்ன அடி அடிக்கிறாங்க, கதற கதற அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வெர்டிக்கல் ஃபால் ஆகுது. எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் ரொம்பவும் நெகட்டிவ்ல இருக்குது. போர்ட்ஃபோலியோலாம் பார்க்க பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஐயோ, இது என்ன இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுமா, இல்லை மறுபடியும் போகுமா அப்படின்ட்டு ரொம்பவும் கதறல் சத்தம் அதிகமாக கேட்டுட்டு இருக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த கோவிட் டைம்ல கூட இந்த அளவுக்கு கிராஷ் வர கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நாள் லோவர் ஃப்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு. ஆனால் இப்போ மார்க்கெட்டு அப்படியே நின்று இறங்குது. நல்லா என்ன சொல்றது, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஊசி ஏத்தல, இவங்க பெரிய கொடுவாலையே ஏத்துறாங்கன்னு வச்சுக்கல. வெர்டிக்கலா மார்க்கெட் இறங்குது. போர்ட்ஃபோலியோ எல்லாம் கதற கதற இறங்கிட்டு இருக்குது. இது எங்க போய் முடியும்? இன்னும் இந்த வாரத்துல பட்ஜெட் இருக்குது. அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சமாவது ஏத்தனா தான் பட்ஜெட்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸா இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இறங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, பட்ஜெட்லயும் ஏதாவது ஒன்று போட்டு தாக்கிட்டாங்க அப்படின்னா எங்க போய் நிற்கும் அப்படின்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எதனால மார்க்கெட் இப்படி இறங்கிட்டு இருக்குது. அதாவது நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி வீக் ட்ரெண்ட் தான். இன்னைக்கு யூஎஸ்ல இருந்து சம் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த நியூஸ் கூட சேர்ந்து இது என்னமோ இன்னைக்குதான் நம்ம மார்க்கெட் புதுசா இறங்குற மாதிரி நல்லாவே செய்யறாங்கன்னு வச்சுக்காங்களேன். யூஎஸ் மார்க்கெட்டு கூட இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு க்ளோசிங் தான் யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியும். ஓகே, எதனால இறங்குச்சு? இப்ப நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்து எங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்த்தோம்னா எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ்ல எதனால இன்னைக்கு மார்னிங் அதாவது இன்னைக்கு மார்னிங் 4 o'clock 4:30 அரௌண்ட் யூஎஸ் ஃபியூச்சர் ஓப்பன் ஆச்சு. டவ் ஃபியூச்சர், நாஸ்டாக் ஃபியூச்சர்லாம் அப்போ ஓப்பன் ஆகும் போதே ஆல்மோஸ்ட் 1% டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. எதனால இந்த மாதிரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த என்விடியா, ஏஎம்டி, மெட்டா இவங்க எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க. அது ப்ராடக்ட் சேல் பண்றவங்க. இவங்க தான் குளோபல் லெவல்ல ஒரு பெரிய நிறுவனமா இருக்கிறாங்க. என்விடியாலும் இவங்களாம், அதாவது சிப்பு தயாரிச்சு கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த ரீசெண்டா என்விடியா எந்த அளவுக்கு ரேலி போயிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது நான் அப்பப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்ப வல்லவனுக்கு வல்லவன் வரதான செய்வோம். அது மாதிரி சைனால டீப் சீக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க சிப்பு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான ஓப்பன் ஏஐ, அதுக்கு தேவையான எல்லா சிப்பு சாஃப்ட்வேர் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இவங்களும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதனால என்ன மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்விடியா, ஏஎம்டி, அதாவது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி கிட்ட அவங்க கொடுக்குற சிப்போட காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த சைனா கம்பெனி கொடுக்குற சிப்போட காஸ்ட் ரொம்ப லோவஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவையான சிப்புலாம் நான் பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்விடியாட்ட போய் ஒரு சிப்போட காஸ்ட் தோராயமா ஒரு 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா, அதே சிப்பை நான் சைனால இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனியான டீப் சீக் இவங்க கிட்ட போய் 100 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். ஸோ நான் 100 ரூபாய் இருக்கிற இடத்துக்கு போகணும், 3000 ரூபாய்க்கு விற்கிற இடத்துக்கு போகணும். 30 மடங்கு அதிகமான விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் இருக்குது. இப்போ குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனியும் சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான கம்பெனிங்க எல்லாமே என்விடியாவுக்கு யாரும் போக மாட்டாங்க. அமெரிக்கா பேஸ்டு கம்பெனிக்கு யாரும் போக மாட்டாங்க. இங்கே சைனாவில் இருக்கிற டீப் சீக் கம்பெனிக்கு தான் போவாங்க ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் யூஎஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கே பெரிய ஃபால். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்விடியா ஷேர்ஸ், அதாவது ப்ரீ மார்க்கெட்ல மோர் தென் 7% டவுன் ஆகுது. ஏஎம்டி, கூகுள், மெட்டா இதெல்லாமே மோர் தென் 5% டவுன் இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்குது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 4 to 5% டவுன்ல இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு இறங்கினதுக்கு காரணம். ஏற்கனவே நம்ம மார்க்கெட்
எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த எரிஞ்சிட்டு இருக்கிறதுல வந்து இந்த அமெரிக்கா வந்து மறுபடியும் கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் ஊத்துனாங்க. அதனால இன்னும் சேர்ந்து இறங்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம மார்க்கெட்ல குளோபல் லெவல் வந்து புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அது கேர் பண்ணிக்காது, ஏறிக்கிட்டே இருக்கும். பேரிஷ் மார்க்கெட் அப்படின்னா எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வராது, கேர் பண்ணாம இறங்கிட்டே இருக்கும். ஆனா நெகட்டிவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸுக்காக காத்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். அப்படியே நெகட்டிவ் நியூஸ் வரலைனாலும் இறங்கும். ஏன்டா இறங்குச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோடைய எம்டியா அவங்க கொண்டாடி சண்டை போட்டுட்டாங்க, அதனால மார்க்கெட் இறங்குது, அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இறங்குது அப்படிங்கிற மாதிரியான ரீசன்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட் இறங்குறதுக்கு நியூஸ், அதுக்காக மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்க போய் முடியும் அப்படிங்கறதும் தெரியல. எனிவே நாம வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் என்ன அப்படிங்கறது எல்லாமே பார்த்தலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு இந்த நியூஸ்னால தான் வந்து மார்னிங்ல இருந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதுக்கு அடுத்ததான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ்ல இருந்து வந்த ஒரு டேட்டா, கன்சியூமர் கான்ஃபிடென்ட் டேட்டா. இந்த கன்சியூமர் கான்ஃபிடென்ட் டேட்டாவும் வந்து ரொம்ப வீக்கா வந்திருக்குது. எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னா 71.1 வந்திருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 73.2. இது ஒரு நியூஸ். அதுக்கு அடுத்ததா இந்த இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ்ல கம்மிங் வெனஸ்டே வந்து யூஎஸ்ல வந்து ஃபெட் ஈவென்ட் இருக்குது. இந்த ஃபெட் ஈவென்ட்ல ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தோம், அவங்க வந்து ரேட் ஹைக் பண்ண மாட்டோம், சாரி ரேட் வந்து கட் பண்ண மாட்டாங்க, இருக்கிற ரேட் ஏதோ வந்து ஹோல்டு பண்ணுவாங்க 4.5%. அது நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தோம். பட் அவங்க வந்து கமெண்ட்ல வந்து இன்னும் ரொம்ப டீப் ஹாக்கிஸ் கமெண்டா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதனாலதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அரௌண்ட் 0.3% to 1% அரௌண்ட் வந்து யூஎஸ் ஃப்ரண்ட்லைன் இண்டெக்ஸ் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? டாலர் இண்டெக்ஸ் 108 அரௌண்ட் இருக்குது. மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து மார்க்கெட் இறங்குதா, டாலர் இண்டெக்ஸ் ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிடும். 10-year பாண்ட் ஈல்டு 4.6ல வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் இன்னைக்கு 1% டவுன்ல இருந்துச்சு. ஹாங்செங் இண்டெக்ஸ் 0.5% ஹைல இருந்துச்சு. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் இருந்துச்சு. நம்ம நிஃப்டி மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் டவுன்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஓப்பன் ஆனது 150 பாயிண்ட்ஸ் அரௌண்ட்ல ஓப்பன் ஆச்சு. 22,950 ஓப்பன் ஆயிட்டு 23,000 வந்துட்டு மறுபடியும் வச்சு செஞ்சாங்க. 22,800 வந்து பிரேக் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து 22,800 என்ன லெவல் அப்படின்னா, நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் வந்துச்சு பார்த்தீங்களா, ஜூன் 4th 5th 6th 7th, இந்த 7th அந்த லோவை தான் இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணிடுது. இப்போ வந்து 6th ஒரு லோ இருக்குது, 5th ஒரு லோ இருக்குது, 4th ஒரு லோ இருக்குது. இந்த 4 டேட்டோடைய லோ தான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட். அது நான் இப்போ லேட்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன், வீடியோ எண்டில் நான் சொல்றேன். பேங்க் நிஃப்டியை வந்து ஐசிஐசி பேங்க் வந்து ஒரு பெட்டரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே தான் வந்து அடிச்சு நவுத்துது, அதனால அதை வந்து கேர் பண்ணிக்கல. 400 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆச்சு பேங்க் நிஃப்டி. பட் 400 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு ஐசிஐசி பேங்க் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. மறுபடியும் வந்து 48,300 அரௌண்ட் போயிட்டு 48,000 அரௌண்ட்ல வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு ஃபைனலா சென்செக்ஸ் 825 பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருது, 1%, 75,366ல செட்டில் ஆயிருது. நிஃப்டி 275 பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருது, 22,817ல க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு பொறுத்தவரையும் செக்டார் வைஸ் 13 செக்டார் இருக்குது மொத்தமா. அந்த 13 செக்டார் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருது. 2% to 5% வரையும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருது. பிராடர் இண்டீசஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 2% to 4% டவுன்ல க்ளோஸ் ஆயிருது. வெர்டிகல் ஃபால் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ கதற இன்னைக்கு நைட் இறங்கும். என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது 26,000 வாங்கினவங்களுடைய நிலைமை இப்ப நினைச்சு பார்த்தா இன்னும் படு பயங்கரமா இருக்கும். இல்ல 26,000 24,000 வந்துச்சுன்னு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேங்க, இப்ப நான் வாங்கினது வந்து 1,500 பாயிண்ட் நிஃப்டி இறங்கிடுச்சு அப்படிங்கிறவங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் லைக் 15% அரௌண்ட் வந்து டவுன்ல இருக்கும். அது மிட் அண்ட் ஸ்மால்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுடைய போர்ட்ஃபோலியோ டீப் நெகட்டிவ்ல இருக்கும். எல்லா ஸ்டாக்குமே, நாட் ஈவன் சிங்கிள் ஷேர் தவிர எல்லா ஸ்டாக்குமே ஹையில இருந்து, அதாவது ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப இருக்கிற ரேட் பாத்தீங்கன்னா மோர் தென் 50% டவுன் ஆயிருக்குது. ரொம்பவும் அப்நார்மலா இறங்கி இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரே நாள்ல இன்வெஸ்டர்ஸ் உடைய வெல்த் 9 லட்சம் கோடி போட்டு தள்ளிவிட்டாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 18ல வந்து செட்டில் ஆகுது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னும் லைக் வர பிப்ரவரி 1 பட்ஜெட் டே வரையும் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இப்போ 18ல இருந்தா 2022 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? இதான் இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்.
பிறகு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல்லாம் என்ன அருமையான ஒரு பங்கு. இன்னைக்கு மோர் தென் 10% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் இறங்கும் போது கூட 26,000 நிஃப்டி 25,000 பாயிண்ட் இறங்கும் போது கூட சிடிஎஸ்எல் 1700 1900 2000 அரௌண்ட் போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 10% போட்டு தள்ளிட்டாங்க. இன்னைக்கு 1350 அரௌண்ட் வந்துருச்சு. என்னன்னா அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வீக்கா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து லாரஸ் லேப் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 12-13% டவுன்ல க்ளோஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டு கொடுக்கறத ஹால்ட் பண்ணிட்டாரு. அதுல இவங்களுக்கு சம் இம்பாக்ட் இருக்குது. அப்படி ஒரு நியூஸ். நான் தான் சொன்னல, ஒரு ஷேர் இறங்குது அப்படின்னா எந்த ஒரு நியூஸுமே இல்லை, அது 10% இறங்குது அப்படின்னா கூட இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய சேர்மனும் அவங்க ஒய்ஃபும் சண்டை பிடிச்சிட்டாங்க, அதனால அந்த கம்பெனியோட ஷேர் இறங்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வாரி எனர்ஜி. இந்த வாரி எனர்ஜி சூப்பரான ஒரு லிஸ்டிங் ஆச்சு. அங்கிருந்து 3600 ரூபாய்க்கு போச்சு. இன்னைக்கு 2100-200 இருக்குது. இந்த ரீசெண்டா வாரி எனர்ஜி ஆல்மோஸ்ட் 30% டவுன் ஆயிருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் சோலார் பேனலுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. யூஎஸ்ல சோலார் பேனல் பண்றதுல. இதுல வாரி எனர்ஜி தான் யூஎஸ்ல மேஜரா ஆர்டர் கையில வச்சிருக்கிறாங்க. அதனுடைய இம்பாக்ட். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு ஐசிசி பேங்க் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஐசிசி பேங்க் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 50-60 பாயிண்ட் சேர்த்து டவுன் ஆயிருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 300 பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் 1% to 2% டவுன்ல இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர் 820 பாயிண்ட்ஸ் 3% அரௌண்ட் டவுன்ல இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எஃப்ஐஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன பையா பண்ண போறாங்க, செல் தான் பண்ணி போறாங்க, என்ன வேல்யூ அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஓகேங்களா? 6:30 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஸ், அப்டேட் ஆயிடுச்சு. 5015 கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 6642 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. என்னையா டொமஸ்டிக் ஆளுங்க, நீங்க என்னத்தான் வாங்குவீங்க தெரியல. மார்க்கெட்டு 300-400 பாயிண்ட் டெய்லியுமே இறங்கிட்டு இருக்குது. நீங்க 6500 7000 கோடி வாங்கி என்னத்த போய் வாங்குவீங்க? என்ன ஆப்ஷன் வாங்கிட்டு இருப்பீங்களோ? ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க போர்ட்போலியோ நம்ம பார்க்கும்போது. ஓகே, அதுக்கடுத்து இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு குளோபல் லெவலில் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. டியூஸ்டே தான் யூஎஸ்ல டியூரபிள் கூட்ஸ் ஆர்டர் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வருது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? நான் பாஸ்ட் ஹிஸ்டரிலாம் சொல்ல விரும்பலைங்க. எங்கேருந்து நான் ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல விரும்பல. இப்போ லாஸ்ட் வீக், அதாவது எஸ்டர்டே கிடையாது, ப்ரீவியஸ் வீக் நான் ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். 23,050 23,100 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,800 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 22,800 வந்துருச்சு. அதே மாதிரி 23,400 மேலே போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். பட் 23,400 மேலே போகவே கிடையாது. இப்போ 22,800 க்ளோஸ் ஆயிருது. அதாவது எலெக்ஷன் கவுண்டிங் டே முடிஞ்சு 3வது நாள் வந்த லோ 22,800. அந்த 22,800 அந்த கேப் இன்னைக்கு ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேப் எங்க இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. 150 பாயிண்ட்ஸ், அதாவது 22,600. ஓகே, அதை நம்ம பார்க்கணும். 22,500 இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இந்த 22,500 கீழே சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து 700 பாயிண்ட் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 21,800 இது ஜூன் 5th வந்த லோ. அந்த கேப் ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா 21,300 இது ஜூன் 4th வந்த லோ. அந்த கேப் சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் என்ன பண்றது, இது சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. என்ன சொல்றது, டெக்னிக்கலா நம்ம அடுத்தடுத்த லெவல் சொல்லி தானே ஆகணும். அதனால இப்ப இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 22,500. இந்த லெவல்ல மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகணும். சப்போஸ் ஆகல, பட்ஜெட்ல அந்த அம்மா எதுவுமே சொல்லல, மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா நியூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 21,800 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21,300 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப ஏதாவது ஒரு ஸ்மால் ரேலி அட்லீஸ்ட் 23,200 23,400 பட்ஜெட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 23,300 400 அந்த அம்மா பட்ஜெட்டுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்கல அப்படின்னா
இப்போ வந்து லோ 22,800 வந்துட்டு மறுபடியும் கூட பவுன்ஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து இப்படியே இறங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் கவலையாக இருக்குது. அதனால பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. எனிவே என்ன நடக்குதுன்னு பார்த்தாலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ என்னமோ டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் என்ன சொல்றது, லாங் டேர்ம் மினிமம் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஹோல்டில் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். இது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அமௌண்ட்டில் ஒரு 20% அரௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50,000 வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 50,000 வந்து 75,000 இப்போ கரண்ட் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டாப் ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்கில். ஓகேங்களா, ஒவ்வொரு டிப்பும் வாங்கலாம். பட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி விடாதீங்க. இன்னும் மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 23,000 காலில் மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் 17 crore ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து நாளைக்கு நமக்கு எக்ஸ்பிரி. சென்செக்ஸ் பொறுத்தவரையும் 76,000 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து 75,000 புட்டில் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஒரு பெரிய ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சென்செக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு லெவல் 22,800. இது வந்து June 7th வந்த ஒரு கேப். ஓகேங்களா, பாருங்க இந்த கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த கேப் 22,500 அரௌண்ட். 22,500 to 600ங்கிறது ஒரு சப்போர்ட். சப்போஸ் இந்த லெவல்லாம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா 21,800. ஓகேங்களா, இந்த கேப் இருக்குது. அதனால இந்த லெவல் வந்து ரொம்ப காஷியஸாக வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ ஒரு வேளை ஒரு பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா 23,000 வந்து 23,200 வரைக்கும் போகலாம். இது வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஆல்ரெடி அடி நவுத்தி விட்டாருங்க. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 47,800. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 47,500. ரெசிஸ்டன்ஸ் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 48,300. இன்னைக்கு வந்த ஹை. இன்னைக்கு வந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா 48,500 to 700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.